ஹாய் சிட்டி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நைட் ரொட்டீன் விலாக் தான். இந்த விலாகில் நீங்கள் கேட்ட ரெசிபியும் இருக்குது. ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நைட் வந்துட்டு ஒரு 8 o'clock மாதிரி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து சாம்பார் வச்சுட்டு இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான இட்லி சாம்பார் ரெசிபி நீங்களும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு அரை கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு கிடையாது, பைத்தம்பருப்பு. இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது கொதிக்கவும் நம்ம இட்லி ஊற்றி வைக்கவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த சைடில் வந்து வச்சுட்டேன். நான்வெஜ்ஜில் மட்டும்தான் நம்ம கைவரிசையை காட்ட முடியும் அப்படின்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக குக் பண்ணும்போதே நம்ம ருசித்து செஞ்சோம் அப்படின்னாக்கா அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி என்னோடய சாம்பார் ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட். அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பருப்போடு சேர்த்துடலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ண பருப்பில் வந்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் வந்து பொடிசாக கட் பண்ணி ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். 2 குட்டி குட்டி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா. இதோட ஒரு 4 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வேணாம் அப்படின்னாக்கா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி வந்து பெருங்காயத்தூள் தான் சேர்க்க போகிறேன். ஸோ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோமா, இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு இதை அப்படியே வந்து ஒரு 4 விசில் பக்கம் வச்சு எடுத்துகிற போகிறேன். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா காயுமே வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம பருப்பு வந்து வேக வச்சிட்டோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம். இட்லி துணி போட்டு தான் பார்த்திங்கன்னா இட்லி நான் வந்து இங்கே ஊற்றிட்டுருக்கேன். இட்லி துணி போடாமல் ஊற்றுட்டோமா அப்படின்னு கேட்பேன். ஹாபி வந்து வேணாம், இட்லி துணியிலே செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நானும் அப்படி தான் செய்கிறது. இந்தியாவில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் இட்லி பாட்டில் வந்து ஆயில் தடவி தான் வந்துட்டு ஊற்றுவேன். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக வருது. உங்களுக்கு நான் ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு அடுப்புமே பிஸியாக இருக்குது. ஸோ கிச்சனுமே நீட்டாக இருக்குது. வேறு எதுவும் செய்யறதுக்கு வேலை இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கேக் வந்து பண்ணி வைக்கலாம். குட்டீஸ் வந்துட்டு கேக் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் கேக் செஞ்சு. பனானா வந்துட்டு 2 பனானா நல்லா பழுத்து போயிருந்துச்சு. அதை வச்சு கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 பனானா நல்ல பழுத்த பனானாவாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இப்படி கட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி பிச்சு போட்டோ சேர்த்துட்டு ஸோ அதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை பட்டர் சேர்க்குறதா இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் இருக்கு இல்லையா, குக்கிங் ஆயில், அதுதான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அந்த மிக்ஸி ஜார்க்குள்ளேயே சேர்த்துக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்துட்டு இப்போ நம்ம அந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்து வந்துடலாம் பல்ஸ் மூடில்.
ஸோ சைட் பை வந்து என்னோடய இட்லியுமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிங்கிள் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் வந்து ஊற்றி வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு தட்டுக்கு வந்து ஒரு தட்டுக்கு வந்து 5 இட்லி வரும். ஒரு சிங்கிள் செஞ்சேன் அப்படின்னாக்கா 10 இட்லி வரும். இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் போது தாராளமாக 2 இடில் ஊற்றலாம். ஸோ இட்லி வந்து பறந்து போயிடும் எங்கள் வீட்டில். வடை சாம்பார் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் வந்து மிதங்கும். சாம்பாரில் வந்து இட்லி மிதங்கும், அப்படி தான் எல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. இன்னொரு ஈடு வந்து இட்லி ஊற்றி வச்சிடுறேன். ஸோ இந்த சைடு வந்து நம்மளோட கேக்கோட வேலைகளை வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்து வந்தோம் இல்லையா? அதில் வந்துட்டு ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன். எக்குக்கு பதில் நீங்கள் வந்து 1/4 கப்பு தயிர் கூட சேர்த்துக்கலாம், எக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ இதை வந்து திரும்பியும் பல்ஸ் கொடுத்து எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட லிக்யூட் இன்க்ரீடியன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சைடு வந்து விசில் விட்டு விசிலுமே அடங்கிடுச்சு. 4 விசில் பக்கம் வச்சேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அதில் நம்ம போட்ட கத்திரிக்காய், கேரட் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதுக்காக மற்ற எதுவும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம கரண்டியாலேயும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னொரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் வந்து இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். திரும்பியும் இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்துச்சு, அதனால் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். திரும்ப வந்து இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே நான் எப்படி தாளிப்பேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி கேக் செய்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு நைட்டில் செய்ய தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நம்ம தனியாக அப்படியே ப்ளசண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். நைட் குக்கிங் டைமே இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். சில நேரத்தில் வந்துட்டு 2 வேலையும் ஒரே நேரத்தில் முடித்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம அடித்து எடுத்து வந்தது அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து இதில் வந்துட்டு என்னென்ன மாவு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கொக்கோ பவுட்ரு வேண்டாம் அப்படின்னாக்கா 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சல்லடையில் சேர்த்து சலித்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சலித்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நான் வந்து அந்த சைடு வந்து ஓடிஜி வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா குக்கர் வந்துட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. பேஸில் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேஸ்கட் இல்லாமல் லிட்டு மட்டும் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்துட்டு எனக்கு சாம்பார் கொதிச்சிடுச்சு. இதை இப்போ நம்ம தாளித்து விட்டுட்டு ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம கேக் வந்து ட்ரேயில் ஊற்றி ஒட்டிச்சுக்குள்ளே வைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி தாளிப்பேன் அப்படின்னு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நார்மலாக குக்கிங் ஆயில் தான். எண்ணெய் சூடானதும் கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், காய்ஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, ஸோ அப்புறம் அதில் வந்துட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இது தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். ஹோட்டல் என்ன ஹோட்டல் அதை விட செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நம்ம பேட்டரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இப்போ கேக் ட்ரேயில் ஊற்றி அப்படியே நம்ம ஒட்டிச்சுக்குள்ளே வைக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்ச நாளாகவே ரவுண்டு ட்ரேயை விட இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உள்ள ட்ரேயில் வந்துட்டு கேக் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரவுண்டு கூட நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து சரியாக வராது. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து கட் பண்ணும்போது செம்மையாக இருக்குது பீசஸ்லாம். அதனால் வந்து ஸ்கொயர் ட்ரேயில் தான் வந்துட்டு அதிகமாக கேக் பண்ணுறேன். மேலே வந்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து தூவி விட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நட்ஸ் இருந்தால் நட்ஸு தூவிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட்டான அவனில் வந்துட்டு இதை வச்சுட்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 நிமிஷம் வச்சுக்கிறேன். 180 டிகிரியில் இது வந்துட்டு இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து நம்மளோட இட்லி அண்ட் சாம்பார் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன்.
டின்னர் முடிச்சுட்டு கையோட வந்துட்டு சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பாத்திரம் வந்து பெருசாக இருந்துச்சு, அதில் கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு, அதனால் அதையும் மாற்றி வச்சுட்டேன். இங்கே வந்து நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிச்சனுமே வந்துட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வேலை வந்து கையோடு முடிச்சாச்சு. முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி என்னோடய ஃபீலிங். ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு வந்துட்டு இதை வாஷ் பண்ணி வச்சேன். இது வந்து நம்ம ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு வெளில போகும்போது டீ எடுத்துகிட்டு போகலாம், பீச் சைடு போனால் டீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதே சமயம் நம்ம டின்னரும் முடிச்சாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே நீட்டாக இருக்குது. ஒரே டைமில் நம்ம 2 ஒர்க்கு பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நிற்கிற நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போயே கட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரே ஆசை. ஸோ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கேக் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேக் பண்ணுறது நல்லா இருக்குது, நிறைய விதமான கேக் வந்து செஞ்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் என்னென்ன வெரைட்டியாக வந்து கேக் பண்ணுறனோ எல்லா வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கேக் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை. இனி ஃப்யூச்சரில் செஞ்சேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எப்பவும் கேக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், பட் அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். இந்த கேக் வந்து எவ்வளோ சிம்பிளாக செஞ்சேன்னு நீங்களே பார்த்தீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தான் அடித்து செஞ்சோம், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம குக்கீஸ் ஜார்குள்ளார மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா குட்டீஸ் வந்து தேவைப்படும் போது அவங்களே கூட எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஜார் வந்து ரொம்ப நாளாகவே எம்டியாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இதில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை கட் பண்ணி போட்டு ஸோ அதுக்குள்ளே தான் வைக்கிறேன். இந்த ஜார் வந்து ஃபில்லிங்காக இருந்தாலே எங்கள் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ யாரையுமே கேட்காம அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜார் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தால் தான் வந்துட்டு அப்செட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏம்மா அதில் நீ கேக்கே வைக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னோடய நைட் ரொட்டீன் இருந்துச்சு. கிச்சனில் நிற்க போகிறது 1/2 மணி நேரமாக இருந்தாலும் அந்த 1/2 மணி நேரத்தில் நம்மளால் இன்னும் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் அன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதோட வந்து வீடும் நீட்டாக இருக்குது. ரூமுக்கு வந்து பார்த்தாக்கா இங்கே பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்களாம், ஒரே அலப்பறை தான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்து பார்க்கும்போது நம்ம கமெண்ட் செக்ஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.